நல்லதே நடக்கும். உங்களுக்கெல்லாம் கோடி புண்ணியம். உண்மையிலே உங்களை நான் வணங்குறேன். இந்த சிவலிங்கம் வந்து தனியாக ஆவுடை இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இங்கே கிடைக்கிற இந்த கற்களை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ஒட்டுக்கல், நம்ம கோயில் கற்கள் பழங்காலத்து கோயில்களுக்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கற்கள் தான் இங்கே இருக்குது. இது கோயில் இருந்த பகுதி, அது நல்லாவே நமக்கு தெரியும். போறதுக்கு இது பண்றாங்க. முடுங்க அதெல்லாம் வேண்டாண்ணே. இந்த இடம் இப்போ அந்த இதுவா தான் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. இங்க நமக்கு ஒண்ணும் இல்லை, இந்த இதை மட்டும் முன்னாடி இருக்கு இல்லையா கரை, அந்த கரையை சரி பண்ணி விட்டோம்னா வாகனம் வர்றதுக்கு ஈஸியா. வண்டி வரும்னா டிப்பர் மண் உள்ள நேரா வர கொட்டிருக்காங்களா? ஆமா, அதை அள்ளி போறது வர சொல்லி இருக்கீங்களா? ஆமா, அவங்க மூலியமா எல்லாம் எல்லாமே அவங்க மூலியமா வரும்போது அப்போ வரையில வண்டி வந்தா அது கட்டையும் பிடிங்க அந்த இதெல்லாம் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி அப்படியே வந்தாங்கன்னா கூட மண் அடி வேலை ஒரு சீக்கிட்டு போயிடும். ஆமா, அதெல்லாம் பண்ண தள்ளி தான் மண் அடி விடலாம். அப்படின்னாக்கா இதெல்லாம் பார்த்து பக்கத்துல வீடு ஏதாவது இருந்தாங்கன்னா பிரச்சனை ஒன்றும் வேண்டாம். ஏதாவது சொல்லிட்டாங்க அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத அளவு. வாங்க நானே வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் கையும் படம் எல்லாரும் கையும் பட்டானா எல்லாரும் எல்லாரையும் சேர்ந்தவர் அவர். போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் தைச்சி எடுத்துட்டோம்னா. ஆமாம், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் சோழபுரத்தை சேர்ந்த சிவத்திரு தீபகண்ணா வந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் சோழபுரத்தை சேர்ந்த சிவத்திரு மணிகண்டன் ஐயா வந்திருக்காங்க. இன்னைக்கு தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுடைய சதய விழா. அந்த நாளில் நம்ம சிவனுடைய திருமேனியை மீட்டு ஒரு நல்ல இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய உத்தரவால இது நடந்திருக்குதுங்க. நான் பெரும் பாக்கியம் பண்ண மகிழ்ச்சி. இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? நமக்கு நம்மளோட என்ன புண்ணியம் செஞ்சோமோ அதை அவரை தொட்டு வணங்கி அவரை எடுத்து வெளில வச்சு பிரத்தி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இது பண்றாங்க. மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் அதுவுமா இன்னைக்கு இந்த சிவலிங்கம் மேலே எழும்பி இருக்குன்னா அதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக்காடு கிராமத்தை சார்ந்த
திரு சரவணன் தான். சகோதரர் தான் அறியாத ஆலயங்கள் சகோதரருக்கு தெரியப்படுத்தினது. அறியாத ஆலயங்கள் சகோதரர் தான் இங்கே வர மாதிரி இருந்தது. அவரும் நாங்களும் சேர்ந்து செய்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் கொஞ்சம் உடல் உபாதை காரணமாக காலையில் எங்கள்கிட்ட ஃபோன் அடித்து எப்போ சொன்னதுனால நம்ம இங்கே வந்துட்டோம். நிச்சயம் மிக விரைவில் நம்ம புங்கனூர் அடுத்து வந்து புங்கனூர் கிராமத்து இளைஞர்களோட திருச்சி புங்கனூர் அங்கே வந்து கோவை அரண்மனையோட சேர்ந்து அங்கே வந்து எடுத்து வைக்க போகிறோம். சிவலிங்கத்தை எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சார்? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். சும்மா வர்றது தை போடுறது சும்மா நான் கடந்தது. இப்போதான் கொஞ்சம் வளரதான் அது, அதாவது அறியாத ஆலயங்களை பார்த்து தான் இந்த பிரம்மசூத்திர சிவலிங்கம் தெரிஞ்சு அவங்கள பார்த்து தான் நான் ரொம்ப நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லுவோம். சரி இது ஆனா எடுத்து வச்சு அதுக்கு இவருக்கான நேரம் வரல, எனக்கு தெரியல, சொல்லவே இல்லை. இப்போ இந்த மழை பெஞ்சிச்சா, இப்ப எம்பளங்க வர சாமி கும்பிட போறது, தண்ணி நின்றுச்சு, ஒரே வாடை இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அது என்ன மனசு கஷ்டம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி நீ பார்த்தமே, சரி போடுவான். சரி அவன் அருளாலே அவன் தான் அந்த மாதிரி செய்யறான் பாப்போம்ட்டு செஞ்சேன். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க, அதை நம்ப முடியல. வீடியோல பார்த்தது இப்ப என் கையாலே. கண்டிப்பா நன்றிண்ணா, கண்டிப்பா செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள். ஆமா, நாங்க வந்து உண்மையிலே யாருக்கு கடமைப்பட்டிருக்குன்னா அறியாத ஆலயங்கள் சகோதரர் தான். மிகப்பெரிய ஒரு செயல் செய்யறோம்னா அதுதான் இந்த இளைஞர்கள், பல இளைஞர்கள் பல தவறான வழியில போயிட்டு இருக்க மத்தியில இந்த மாதிரியும் வரலாற்றையும் மீட்கணும், எங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஊன்றுகோலை அவங்களுக்கு சொல்லுங்க. சமூக வலைதளங்கள் போன்ல என்னமோ யூஸ் பண்றாங்க, தவறான பதிவு யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நல்ல வழிக்கு யூஸ் பண்ணலாம்ன்றது உங்களை சொல்றேன். அதை நீங்க உங்க இருக்கும் ஃபாலோ பண்றதும் சரி, கடந்து போதும் சரி, எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி சிவலிங்கம் ஊர்ல கடந்துச்சுன்னா அறியாத ஆலயங்களுக்கு சொல்லுங்க. உங்க நண்பர் வந்து தமிழர் குலம் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, வந்து பண்ணி செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே வந்து கோவை அரண்மனைக்கு தான் நம்ம வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு மேற்கூரை அமைக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து மேலும் அதை பூஜை செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது யாருன்னா அது வந்து கோவை அரண்மனை தான். அவங்களுக்கு தான் நம்ம வந்து பெரும் கடமைப்பட்டிருக்கோம். அவங்க நிச்சயம் வந்து மிக விரைவில் இதுக்கு ஆவுடை இல்லை இங்கே, நம்ம இங்கே எதுவும் நீங்கள் ஆவுடை எதுவும் பார்க்கல. ஆவுடை இருந்ததுன்னா மிக விரைவில் திருப்பணி நடந்துடும். ஆவுடை இல்லைன்னா இதற்கு என்ன அளவோ அதை வந்து அவங்கள்ட்ட சொல்லி அதற்கான ஆவுடை, புது ஆவுடை வந்து செஞ்சு அதுக்கப்புறம் தான் திருப்பணி நடத்துவாங்க. ஆனால் மிக விரைவில் திருப்பணி இங்கே நடக்கும், அது நிச்சயம் நடக்கும், நல்லதே நடக்கும். வெட்டிக்காடை சேர்ந்த திரு முத்துக்குமார் அண்ணனும் வந்திருக்காங்க. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பார்த்துறீங்கன்னா? தம்பிக்கு வந்து ஒரு 25 வயது இருக்குமா, தம்பிக்கு ஒரு 25 வயதாகுது. அவங்க பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 வயது இருக்குமாண்ணா. 40 வயதில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இதை பார்த்துருக்கீங்க? சின்ன பிள்ளையிலேருந்து. சரிங்கண்ணா. நீங்கள் என்னைக்காவது இதை எடுத்து மேலே பூஜை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றிருக்காண்ணா உங்களுக்கு? தோன்றிருக்கு. ஆனால் அதுக்கான நாள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் சிவா நல்லதே நடக்கும், நல்லது நடக்கும். ஐயா உங்களுடைய பேருங்க? ஐயா என் பேரு காத்தமுத்து. சரியான பேருங்கய்யா, அருமையா இருக்குங்கய்யா காத்தமுத்து. உங்களுக்கு என்ன வயதாகுதுங்கய்யா? எனக்கு வந்து 65 வயது. 65 வயதாகுது, பரவாயில்ல. 25, 40, 65 வயது. பார்த்துங்க, இது வந்து என்ன கட்டத்தில் வந்து இப்படி இந்த சிவலிங்கம் மேலே எழும்பி இருக்குன்றத ஒவ்வொரு காலகட்டத்தை நம்ம தெரியப்படுத்துகிறோம். 65 வயது. 65 வயதில் நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கீங்க? 5 வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வர்றது. 5 வயசுலேருந்து? ஆமாம். சரிங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு தான் இந்த சிவன் அங்கே இருக்குது அப்படின்னு தூக்கி வச்சுருந்தாங்க. உங்கள் அப்பாவுக்கு கீழே கிடந்திருந்தது. எங்கள் அப்பா பெரிய அவங்கெல்லாம் அவனை தூக்கி வச்சுட்டு சொன்னாங்க சாமி இருக்குன்னு. நாங்கள் வர்றது இந்த குலதெய்வம், இது வந்து உங்களுக்கு குலதெய்வம். அங்கே வர்றதுல வந்து சாமி கும்பிட்டு போகையில பார்க்குறது இது ஒதுக்காவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. சரிங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளையில் இந்த ஐயன் சாமி வந்து கும்பிடுறதுனால அப்போனாலும் ஒரு நிழலாக பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி. அது வந்து உங்களால ஏதோ நல்லபடியாக. கண்டிப்பா. அதாவது உண்மையிலேயே சொல்ல போனா கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் கழித்து இன்று மேலே எழும்பியிருக்கு. அதுதான் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலுடைய சதய விழா 1039வது சதய விழா அன்று இது மேலே எழும்புறது நாங்கள் பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் அனைவரும் பெற்ற பெரும் பாக்கியம். இது மேன்மேலும் வளரணும். நாங்கள் இன்னைக்கு எடுத்து வச்சிருவோம், நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிறது. ஏன்னா உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்றது நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. நல்லதுங்க, நல்லது.
தம்பி வாங்க தைங்க, நல்லா தைச்சு விடுங்க, என்ன தைச்சு விடுங்க பிள்ளைக்கு. போதும் போதும் விடுங்க. இன்னும் ஒரு கல் மட்டும் அது மேல வச்சுட்டீங்கன்னா சரியா. முன்னாடி முன்னாடி வைங்க, முன்னாடி வைங்க. அப்படி வைங்க. சரியான நேரம், சரியான நேரம். அதான் தம்பி உங்க பேரு? சூரியன். சூரியன். சூரியன் தம்பி பேர் வந்து சூரியன். உங்களுக்கு என்ன வயதாகுது? 21. 21 வயதா நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. சகோதரர் வணக்கம், உங்களுடைய பெயர்? ஐயப்பன். உங்களுக்கு என்ன வயதாகுது சகோதரர்? 29. கொஞ்சம் விரைந்து பாரு. அண்ணன் வந்து ஆஹா. சிவ சிவா. ஐயா அந்த பழங்கள்லாம் எடுத்து வச்சிருங்க. இந்தாங்க. மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா. எல்லாருக்கும் காணொலியை பார்க்குற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், இனி எல்லாம் சுகமே. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம். நன்றி. வாழ்க தமிழ். அண்ணா ரொம்ப சந்தோஷம்.